ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் குகு கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக்ஸ் டைவிங் கேம் பிளே பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். ஸோ இப்போ என்னடா இதில் என்ன வேறு எதாவது கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை கைஸ், வேறு எதுவுமே கொண்டு வரல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது விளையாட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டி இருக்குது. ஸோ ஒரே ஒரு காரு, அப்புறம் மீதி எல்லாமே 3 பைக்ஸு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சீட் கோடு போட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 பைக்லேயுமே நான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்துக்குமே நான் பார்த்திங்கன்னா போக போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் காரே எடுத்துடலாம். ஒயிட் கலர் கார் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் திரும்ப வெளியே வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளூ இல்லைன்னா இதுதான் ப்ளூ இல்லைனா பிளாக்கு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ நல்லா இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஷைனிங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ப்ளூவை எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ வாங்க இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்ச இடம் எல்லாத்துக்குமே நான் பார்த்திங்கன்னா போக போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா இங்கே தான் போக போகிறேன். என்னோடய பழைய ஹவுஸுக்கு தான் நான் பார்த்திங்கன்னா போக போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த வீடுலேயே பழகிட்டேன். ஃபுல்லாக கண்ணாடியாக இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும், அந்த வீடை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா பின்னாடியும் பார்க்கிங்கு இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த புது வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்றைக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய புது வீடு தான் நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓட் போடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு என் பழைய வீடை பிடிக்குமோ, நான் எதுவும் பண்ணல. ஸோ எத்தனை பேர் இந்தியன் இப்போ பாருங்கள் உடஞ்சிருச்சு பாருங்கள் காரே. ஸோ இதனால் நம்ம பார்த்திங்கன்னா இதோட சீட் கோட் நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன ஆனாலும் நம்ம பார்த்திங்கன்னா சீட் கோடு போட்டாவது நம்ம பார்த்திங்கன்னா இந்த காரை ஒட்டியே ஆகணும். அதுதான் என்னோடய இதே. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம், இருங்க அப்படியே ஒட்டிக்கும். ஓகே சே ஓகே. இவன் டோர் மட்டும் திறந்துன்னே இருக்குது. அதை போயா எங்கேயா போய் முட்டியும் போங்க, பரவாயில்ல, சரி ரைட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பழைய ஹவுஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது பழைய ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க் கிட்டே போகலாம். அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ஜுராசிக் பார்க் கிட்ட, அதாவது அந்த ட்ரெயின் இருக்குது இல்லையா, ஸோ அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரிக் ஒன்று செய்கிறாங்க. நான் இன்றைக்கி தான் அதை யூடியூப்லேயே பார்த்தேன். ஸோ அது நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு நான் பார்க்க போகிறேன். அவங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சி, நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். அவங்களுக்கே ஒர்க் ஆகிடுச்சானே தெரில. ஒரு நேரம் எடிட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். என்னடா பிளாக் கலர் கார்லாம் வெளியே வருது, ஆஹா சைட்டோடு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க, இங்கே தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த வேலையே பண்ண போகிறோம். என்னடா இது, போடா டோரே லாக் ஆக மாட்டேங்குது. சரி ரைட்டு, நம்ம பிளாக் கலர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த சர்வீஸுக்கு போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒன்று டைப் பண்ணணும். இருங்க, ட்ரெயின் 2ன்னு ஒன்று போட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ட்ரெயின் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லை, ஓகே அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, அதுவே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ வேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த இது டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ வாங்க இப்போ பார்த்திங்கன்னா என்ன கலர் மாற்றிக்கலாம், பிளாக் கலர். ஓகே பிளாக்கு, ஓகே முன்னாடி மட்டும் ப்ளூ கலரில் தெரியுது. ஆமாம் தான், ப்ளூ கலர் மட்டும் தெரியுற மாதிரி இருங்க. இல்லை பிளாக் கலர் தான். நீங்களே பாருங்கள், இதுக்கும் அந்த பிளாக் கலருக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. காட்டுறேனுங்களேன், இது பாருங்கள் பிளாக் கலர் கார் அப்படியே வந்துருச்சு. ரைட்டா, எப்படிலாம் ஏமாற்றணும் நீங்களே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க் கிட்டே போகிறோம். ஸோ ஜுராசிக் பார்க்கில் நான் எதுவும் பண்ணவும் போகிறதில்ல. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பைக் வரும். ஒரு பைக்கு ஒரு காரு அப்படிக்கா கண்டிப்பாக வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் ஒரு காரு ஒரு பைக் மட்டும்தான் நான் பார்த்திங்கன்னா எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜுராசிக் பார்க் கிட்டே வந்தாச்சு. இப்போ நான் உள்ளே போகும்போது டோர் திறக்கும் பாருங்கள்.
பாருங்கள் என்னை வரவேற்கிறாங்க பாருங்கள் எப்படிலாம் ஐயோ பேசுனது ரொம்ப இதுவா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருப்பீங்க, யாரா இவன் எப்போவுமே ஷர்ட்லாம் போட்டு தான் வீடியோவே எடுப்பான், இவன் என்ன இப்போ இதில் வந்து பனியன் போட்டு எடுக்கிறானே அப்படின்னு இது பண்ணுவீங்க. ஸோ அவன் தான் என்கிட்ட சொன்னான், அங்கே வந்து ஒரே குளிராக இருக்கான். ஐ மீன் எப்படி சொல்கிறது, அப்படியே காற்று வீசுதான். ஸோ அதனால் இயற்கை காற்று வாங்கிறதுக்காக சார் வந்து சட்டை போடாமல் இருக்காரான். சட்டை போடாமல் இருக்கணுமா, அதனால தான் நான் சட்டையை எடுத்துட்டேன் வந்துலேருந்து. ஓகேங்களா, இதை நிறைய பேர் கண்டே பிடிச்சிருப்பீங்க இதெல்லாம் போயிடா அப்படின்னு. பட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா எல்லாருமே சொல்லும்போது நீங்கள் நம்பும்போது எனக்கே ஒரு இது, நம்மளும் ஒரு தடவை சொல்லுவோமேன்னு சொல்லி தான் சொன்னேன். இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விளையாடுவேன். அதாவது அதுதான் என் ஆஃபீஸு, அந்த மாதிரி நான் வந்து விளையாடுவேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்ட போகிறேன். ஸோ விளையாடுவேன் சும்மா நான் வந்து க்ரியேட் பண்ணல இந்த பில்டிங்கை. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விளையாடுவேன். இதுதான் அந்த பில்டிங் இருங்க காட்டுறேன் பாருங்கள். அங்கே போய் அந்த இடத்துல ஒரு பில்டிங் முன்னாடி இருக்கா, இதுதான் நான் ஃபஸ்ட்டு விளையாண்ட ஒரு இது. எனக்கு நான் காட்டுறேன் இருங்க, இறங்கியே காட்டுறேன். ஸோ எவ்வளோ பெருசுன்றதை நீங்களே பாருங்கள். அரை பில்டிங் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் நான் கட்டினேன்ற மாதிரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவேன். இந்த ஆஃப் பில்டிங் மட்டும்தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன காட்ட போகிறேன்னா, அந்த சின்ன வீடு கூட்டமாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடுறேன் நான். ஐயோ தெரிக்க வண்டியே போச்சு. சார் ரைட், ஓகே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளால் வெளியே வர முடியாது. ஸோ அதனால் சுற்றிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே வண்டி எடுக்க போகிறேன் நான். இப்போ நான் வெள்ளை கலரில் ஓட்ட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஓட்ட போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார்ச்சுனர். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வீடுக்கிட்டலாம் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னத்துக்கு இருக்குன்னே எனக்கு தெரில. ஸோ என்னத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறேங்க இந்த ரெட் கலரு. ஓகே, பாய் காய்ஸ்ன்ற மாதிரிங்க. இந்த இதுலேருந்து பாய், இது அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்துக்கு பாய் சொல்கிறேன், அதுதான் அப்படி சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன், சாரி கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1800 எதாவது வருதான்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறோம். எதுவுமே வரல. ஓகே, ஸோ 100 வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் சைக்கிள் தான் வரும்னு நினைக்கிறேன். 100 போலீஸ் கார் வரும். சாரி மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ 1 ஐயோ 5 1 போயிடுச்சு. சைக்கிள் வரும் பாருங்க. சைக்கிள் இதான் நமக்கு பிடிச்ச கலரில் மாற்றிக்கலாமா? ப்ளூ கலர். ஓகே, தேங்க்யூ. ஸோ சைக்கிள் ஏறியாச்சு. வாங்க இப்போ பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைக்கிளில் டயர் வச்சு காத்திருக்காடா, சைக்கிளில் காத்திருக்கா அப்படின்னு ஒருத்தன் காத்துறான். சும்மா தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபனுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பைக் எடுத்து ஓட்ட போகிறோம். ஏன்னா சைக்கிளே இவ்வளோ சருன்னு போகுது. யாரா நீங்களா? காரு தான் பொறுமையாக போகுதில்ல. ரைட், ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட போகலாம். இவன் எப்படி ஓட்டுறான் இந்த சைக்கிளை? இல்லை எனக்கு புரியலை. ஐயோ முட்டிக்கு போகிறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கிட்ட நெருங்கியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கும் தான் ஓட்ட போகிறோம். ஸோ இப்போ கார் ஓட்டியாச்சு. ஸோ இப்போ பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். ஐயோ ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பைக் எடுக்கிறதுனே எனக்கு தெரில. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச பைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ எனக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கடா ஐயோ எந்த பைக்கு? எந்த பைக்கில் அது? சரி, அது என்ன பைக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மற்ற வந்து பார்த்திங்கன்னா பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் 19 to 11 போட்டால் பல்சர் வரும்னு நினைக்கிறேன்.
பல்சர் வரல. ஸோ என்ன நம்பரா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரோடையே முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன நம்பர் நான் தெரிஞ்சு கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும். என்னது? ஓகே, பல்சர் 12 to 11. ஓகே, 12 and 11. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா வெறும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான். அப்புறம் வந்து அந்த இது இருக்குது, அதாவது ஏர்போர்ட் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பல்சரே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஸோ பகாட்டி. ஓகே, பகாட்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை வச்சு எடுத்துகிட்டு போட, இதை எடுத்துகிட்டு போட காரை, இந்த கார் எடுத்துகிட்டு போ. இருங்க, என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறான்? போ. குட் பாய். குட் பாய். ஸோ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேஸ். ஸோ எவ்வளோ கெத்தாக நிற்கிறான் பாருங்கள் நம்ம ஆள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா யூடர்ன் அடிச்சுட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுனா ஒரு இடம் போயிட்டு ஒன்று பண்ணிட்டு வர போகிறோம். என்னதுன்னா ஒரு வித்தையை காட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போக போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? பீச்சுக்கு போகிறோம். என்ன டோரா பிச்செலாம் எடுக்கிறாடே, நீ அவ்வளோ சின்ன பையனாடா அப்படின்லாம் கேட்குறீங்க. அவ்வளோ சின்ன பையனா இல்லை. ஸோ சாரி கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் ஷோரூம் தெரியுது. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது. காராக விட்டுட்ருக்கீங்க அப்பா பார்த்தாலும். இந்த மாதிரி பைக் எடுக்க கற்றுக்கோங்கடா, பைக் ஓட்ட கற்றுக்கோங்கன்ற. எப்போ பார்த்தாலும் பைக்கு இல்லாமல் காரே ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அதுவும் என்ன பகாட்டி, அந்த ரெட் கலர் காரு அப்படி தான் எடுத்துகிட்டு வரானுங்க. சரி, ஒரு ரோல்ஸ் ராய்ஸு, ஒரு ஃபார்ச்சுனர், அப்புறம் அந்த லேம்போகினி V2 அதுதான் எடுத்துகிட்டு வரானுங்க. அப்புறம் அந்த ஆடி அந்த மாதிரி தான் கைஸ் எடுத்துகிட்டு வரானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு வித்தையை காட்ட போகிறோம். எங்கடா அந்த வித்தையை காட்ட போகிற? டேய் சொல்கிறா அப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக அங்கே தான் போயிட்டுருக்கேன். அது கன்ஃபார்மாக அடப்படா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. ஒன்றை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்களும் கேட்குதா? நான் எதுவுமே சொல்லி அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நினைக்கிறவங்கள நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஆஹா, சே, ஏற முடியல. ஏய் கீழே உங்கள்ட்டான். ஓகே. இப்போ தான் நம்ம ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தெறிக்க ஆகிடுச்சு. ஸோ நவ் ஐ கேன் டூ இட். சும்மா ஸ்பீடாக போனால் தெரியும் கைஸ், நம்மளோட ஆட்டம் சும்மா சூப்பராக இருக்குல்ல? ஸோ வந்து இப்போ ஓகே. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங். ஏன்னா கீழே உள்ளியானே தெரியலையே கைஸ். கீழே விட்டான். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூகு கேமிங் சேனலுக்கு பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.